இன்றைக்கி வந்து டெம்பிள் ஸ்டைல் புளியோரை செய்கிறதுக்காக ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுட்டு அதில் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே கிரவுண்ட் நட் எடுத்து வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்மக்கிட்ட இல்லை, ஸோ நான் யூஸ் பண்ணல. உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. புளியும் வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வடித்த சாப்பாடு இந்த மாதிரி பிளேட்டில் தாராளமாக பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது. இப்போ குக் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த ஆயில் பொரிக்க ஸ்டார்ட் ஆன உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த பருப்பு சூடு, இந்த பருப்பு இது வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். தெரிக்கும் கொஞ்சம் தூரமாக சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரவுண்ட் நட்டையும் சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் பொரியணும். இது பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போது இந்த கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியோட தொக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கையில் இதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ளேம் வந்து ஹையாக வைக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த கலரில் இருக்கிற ரைஸ் வந்து நல்லா எல்லோவாக டெம்பிள் ஸ்டைலில் வரும் பாருங்கள்.
இது வந்து வீடியோவில் சரியாக தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டிஷ் எல்லோவாக தான் இருக்குது. பட் வீடியோவில் கொஞ்சம் எல்லோ ஆகாத மாதிரி இருக்குது. ரொம்ப எல்லோவாக மஞ்சள் தூள் போட்டால் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. தாராளமாக சாப்பிட்ணும் அப்படின்னா 2 பேர், இல்லைன்னா 3 பேர் கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டெம்பிள் ஸ்டைல் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மனிஷா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.